உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். டிஎன் செட்டு. ஸோ இது வந்துட்டு டிஎன் செட் எக்ஸாம் டிஆர்பி போர்டே நடத்திட்டாங்க. நடத்தி அதற்கான ரிசல்ட் எப்போ வரும்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். பட் வந்துட்டு அதுக்கான ரிசல்ட்டு இப்போதான் வந்துருமா, அப்போதான் வந்துருமா, ஒரு அறிவிப்பு வந்துருமாங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன் இந்த டிஎன் செட் ரிசல்ட்டை வெளியிடுவதற்கு இவ்வளவு தாமதம் டிஆர்பிக்கு ஏற்படுது அப்படிங்கிறது ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இது என்ன நடக்குதுங்கிறதே புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்குது. ஆனா இதுல ஒரு விஷயம் நீங்க கவனிச்சீங்களா? அதாவது காலேஜ் டிஆர்பி. ஸோ காலேஜ் டிஆர்பிக்கான 4000 போஸ்டிங், அதற்கான நோட்டிபிகேஷன் வெளியிடப்பட்டு ஆள்நிலை விண்ணப்பம்லாம் செஞ்சாங்க இல்லையா? இந்த சூழ்நிலையில தான் இந்த முடிவை வந்துட்டு உயர்கல்வித்துறை எடுத்தது அப்படிங்கிறதே நமக்கு ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான் இருக்குது. அதாவது என்னன்னா, டெட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவங்க கூட நீங்க இதுல காலேஜ் டிஆர்பிக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்தது. அப்ப காலேஜ் டிஆர்பிக்கு டெட்டில் பாஸ் பண்றோமா இல்லையான்னு தெரியாமே காலேஜ் டிஆர்பிக்கு அப்ளை பண்றது, அதுவே ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமா மாறுது இல்லையா? இதுக்காகவே பாத்தீங்கன்னா ஹைகோர்ட்ல போயிட்டு மனு போட்டாங்க. ஸோ டிஆர்பி போர்டு எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற மாதிரி போய் போட்டாங்க. அப்புறம் அது வந்துட்டு விசாரணைலாம் நடந்தது. அந்த விசாரணைலாம் நடந்து ஸோ அதற்கு என்ன தீர்வு வரப்போகுது, இந்த 4000 போஸ்டிங் போட போறாங்களா, இந்த டிஆர்பி வந்துட்டு எக்ஸாம் வச்சிருமா அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்புல காத்துக்கிட்டு இருக்கையில கோர்ட் வந்துட்டு ஒரு தீர்ப்பு வந்து சொல்றாங்க. செட் எக்ஸாம், இந்த செட் எக்ஸாம தேர்வு வைச்சு அந்த ரிசல்ட் வெளியிடாமலே அதுல விண்ணப்பித்தாலே விண்ணப்பிக்கலாம் சொன்னதே முதல்ல தவறான ஒரு முடிவுன்னு சொல்லிட்டாங்க. ரைட்டுங்களா? அப்ப அது தவறான முடிவுன்னு சொல்லும் போதே அப்ப இந்த டிஆர்பி தேர்வுக்கு விண்ணப்பித்தவர்கள் நிலை என்ன? ஸோ இது ஒரு கொஸ்டின் மார்க் இங்க உருவாகுது. அப்ப அந்த விண்ணப்பம் செய்தவர்கள் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? ஏன்னா செட்ல வந்து தேர்ச்சி பெற்று கட் ஆஃப்ல அவர் வந்துட்டாங்கன்னா அவர்களுக்காவது அதுல வாய்ப்பு கிடைக்குமா, இல்லை அதை ரிஜெக்ட் பண்ணுவாங்களாம்? அந்த ஒரு கொஸ்டின் மார்க் ஏற்படுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இந்த தேர்வு முறை இந்த காலேஜ் டிஆர்பிக்கு எப்படியாக வந்துட்டு இந்த தேர்வு முறை நடைபெறும் அப்படின்ட்டு புதிய ஒரு விதிமுறையெல்லாம் வெளியிட்டாங்க இல்லையா? அதுலயும் வந்துட்டு கோர்ட் வந்துட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. காலேஜ் டிஆர்பிக்கு கொஸ்டின் பேட்டர்ன் இப்படித்தான் இருக்கும்னு அதை சொல்லியிருந்தாங்க இல்லையா? அந்த கொஸ்டின் பேட்டர்னை ஒண்ணுமே சொல்லல, அதுபடியே தேர்வு நடத்துவதற்கு அதற்கான வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. ஆனா இங்க என்னவா இருக்குன்னா, செட்டு எக்ஸாமுக்கு விண்ணப்பித்தவர்கள் எல்லாமே விண்ணப்பிக்கலாம் காலேஜ் டிஆர்பி சொன்ன ஒரு விடயமும், அடுத்து இந்த 2009 இந்த காலகட்டத்தில் இருந்த அந்த தேர்வு முறையை ஏன் வந்துட்டு மாற்றப்பட்டிருக்கு, அப்ப இந்த விளக்கங்களோட தான் இந்த கோர்ட் வந்துட்டு கேட்டிருக்குது. அதற்கு மாநில அரசு சார்பாக வந்துட்டு விளக்கங்கள்லாம் கொடுக்கப்பட்டு இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதற்காக மேல்முறையீடும் வந்துட்டு இப்ப மாநில அரசு போயிருக்காங்க. அதாவது ஒரு விடயம் செய்யும் போது இதை வந்துட்டு இப்படியான ஒரு நிலைப்பாடுலாம் வரும், இப்படியான சிக்கல்லாம் வருங்கிறத ஏன் முன்கூட்டியே தெரியாதா? கல்வியாளர்கள் தானே, நான் அரசியல்வாதிகளை நம்ம சொல்வதற்கில்லை. ஆனா அவருக்கு ஆலோசனை கூறக்கூடிய அதிகாரிகள் ஏன் இதை வந்துட்டு மிஸ் பண்றாங்க? எத்தனை பேர் படித்த இளைஞர்கள் வாய்ப்பு கிடைக்குமான்னு எத்தனை பேர் ஏங்கி காத்துக்கிட்டு இருக்காங்க? அவர்களை பற்றி யோசிக்க மாட்டாங்களா? யோசிக்க மாட்டீங்களா? ஸோ அவர்களுடைய வாழ்வாதாரம்ல பாதிக்கப்படுது. சாதாரணமா நீங்க வந்துட்டு செய்யக்கூடிய ஒரு விடயம் ஒரு குடும்பம் மட்டும் இல்ல. இந்த 4000 போஸ்டிங்கிற போது எத்தனை குடும்பம்? இதற்காகவே செட் எக்ஸாம் எழுதிட்டு நமக்கு காலேஜ் டிஆர்பிக்கு வாய்ப்பு வரும்னு எதிர்பார்த்திருக்கக்கூடியவங்க எத்தனை பேர்? அப்ப என்ன பண்ணியிருக்கணும்? இந்த காலேஜ் டிஆர்பிக்கான நோட்டிபிகேஷன் வெளியிடுறதுக்கு முன்னாடியே செட் எக்ஸாம் அதற்கான எல்லா ப்ராசஸையும் முடிச்சுட்டு அதற்கு பிறகு அறிவிச்சிருக்கணும் இல்லையா? அப்ப ஒன்னோட ஒண்ணு பின்னப்பட்டு இப்ப சிக்கல்ல கொண்ட விட்டுருக்கீங்களே. அப்ப இது வந்து தெரிந்தே செய்த விஷயமா? ஏன்னா இங்க எல்லாமே டெம்பரவரி டீச்சர்ஸ்ங்கிற ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போயாச்சு. எங்க வந்துட்டு இந்த 4000 போஸ்டிங் வந்துட்டு நம்ம ஃபில் பண்ண வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை வந்துரும். ஸோ இப்ப இருக்கக்கூடிய ஃபினான்சியல் பொசிஷன்ல வந்துட்டு நம்ம இது வந்துட்டு அவசரமா நம்ம பண்ணிடக்கூடாது. ஸோ இப்படியெல்லாம் நம்ம செய்யும் போது இது கோர்ட்டுக்கு போயிடும். கோர்ட்டை சொல்லி சொல்லி நம்ம இதை தள்ளி போட்டலாம்ங்கிற ஒரு எண்ணமா?
இந்த கேள்விகள் சாமானியனாக எல்லாருமே வர்றது தானே. அப்ப என்ன ஆகுது, இது இப்ப உடனே வந்துட்டு இதற்கான தீர்வு கிடைக்குமான்னா சந்தேகம்தான். செட் எக்ஸாம் எழுதிட்டு காத்துக்கிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கே அதற்கான ரிசல்ட் எப்பங்கிறது தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த காலேஜ் டிஆர்பிக்கு தீர்வு எப்ப? இந்த டிஆர்பி தேர்வு நடக்குமா நடக்காதாங்கிறது இங்க குழப்பமா இருக்கு. எனக்கு ஏற்படக்கூடிய ஒரு விடயம் என்னன்னா, இந்த தேர்வு இப்ப நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. கோர்ட் நடைமுறை இருக்குது அப்படிங்கிறத சொல்லி 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 இதை காலம் தாழ்த்தி புதிய அரசு, அது எந்த அரசாக இருந்தாலும் 2026க்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு பாறாங்கல்ல தூக்கி அந்த தலையில வச்ச மாதிரி தான் இருக்க போகுது. இது பெரிய ஒரு சிக்கலை உருவாக்கக்கூடிய ஒரு விடயத்த, இது எத்தனை இளைஞர்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா போகணும் கனவோடு இருக்கக்கூடிய எத்தனை நபர்களுக்கு வாழ்வாதாரத்தை பறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. பழைய நடைமுறை என்ன? கட் ஆஃப்லாம் இருக்கு. அவங்க வந்துட்டு ஒரு இதுல கெஸ்ட் லெக்சரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவர்களுக்கான வாய்ப்பு எப்படி இருக்குது? அப்படிங்கலாம் இருக்கு இல்லையா? அப்ப இங்க என்னன்னா, அந்த பழைய நடைமுறையில ஒரு சிக்கல் இருக்கும். அத சொல்லலாமா என்னங்கிறது தெரியல. சரியான நபர்களுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு வாய்ப்பு கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிடைச்சிருக்கலாம். ஆனா, அதுல வேற மாதிரி விட்டமின் வந்துட்டு விளையாடுவதற்கான வாய்ப்புகள், அது விட்டமினுக்கான ஒரு வாய்ப்புகா கூட அது இருந்திருக்கும். தேர்வு வச்சவொடனே எல்லாம் சரியா நடந்துருமா அப்படின்னா, சரியாக நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தானே இந்த தேர்வுங்கிற முறையில் இருக்குது. அப்ப என்னன்னா, அனைவரும் ஓப்பன்ல வந்துட்டு எல்லாருமே விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற போது, அதுல ஹெட் லெக்சரா ஒர்க் பண்ணவங்களுக்கு அதுல சில அவங்களுக்கு முக்கியத்துவம் குடுக்கறதாங்க செய்றாங்க. அதுக்குன்னு ஒரு மார்க் குடுக்கத்தானே செய்றாங்க. ஸோ இந்த நடைமுறையெல்லாம் அதுல இருக்குது. அப்ப இதுல இருக்கக்கூடிய இந்த வேரியேஷன், அப்ப ஏற்கனவே இருந்த நடைமுறையைத்தான் பின்பற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலைய இது பண்ணி, இப்ப இருக்கக்கூடியத வந்துட்டு நிப்பாட்டி வச்சுட்டு, புதிய நடைமுறையை நிப்பாட்டி வச்சுட்டு, கோர்ட்டு இது இருக்குது. அதனால பழைய முறைப்படியே தேர்வு செய்யப்படும் அப்படிங்கிறத கொண்டு வர போறாங்களோ? அப்படியே கொண்டு வரலாம்னு முடிவு பண்ணிட்டாங்கனாலும் அங்கே ஒரு சிக்கல் உருவாகும். அது என்னன்னா, நோட்டிபிகேஷன் வெளியிட்டாங்களே, அதற்கு விண்ணப்பிச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்காங்களே, செட் எக்ஸாமுக்கு விண்ணப்பிச்சுட்டு அதற்கும் உள்ளவங்க இதுல விண்ணப்பிச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, ஒரு இடியாப்ப சிக்கலை உருவாக்கி வச்சிருக்காங்க இல்லையா? இது தெரிஞ்சே உருவாக்குன ஒரு சிக்கல் மாதிரி தானே இருக்குது. ஏன்னா நம்ம சாதாரண நபர்களுக்கே தெரியும் போது கல்வியாளருக்கு இந்த விஷயம் தெரியாம இருந்திருக்குமா? அப்ப எல்லாம் தெரிந்து திட்டமிட்டு இளைஞர்களின் படித்தவர்களின் படித்துட்டு காத்து கொண்டிருப்பவர்களின் வயிற்றில் அடிக்கக்கூடிய ஒரு விடயமா தானே இது இருக்குது. முதல்ல செட் எக்ஸாமுக்கான ரிசல்ட்டை வெளியிடுங்க. அது என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிறட்டும். அதுக்கப்புறம் காலேஜ் டிஆர்பி எப்படி பண்ணலாம், ஸோ கோர்ட் என்ன நடைமுறையில் இருக்குது, கோர்ட் என்ன சொல்லுது, அதை பொறுத்து தமிழக அரசு எப்படியாக வந்துட்டு அதனை நடைமுறைப்படுத்தலாம்னு ஒரு ஒரு முடிவு எடுப்பாங்க இல்லையா? ஸோ அதனை வெளியிட்டு அப்புறம் அதை ப்ராசஸை கூட நடத்தலாம். ஆனா விண்ணப்பம் செய்து காத்திருப்பவர்கள் நிலைமை, கோர்ட்ல வந்துட்டு அதற்கான ஒரு சரியான ஒரு தீர்வை எட்டி அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துங்க. ஸோ இப்படி பல விடயங்கள் இருக்குது. ஒரு கோர்ட்டு நடைமுறைங்கிறது செட்லையும் சரி, டெட்லையும் சரி, இப்படி எல்லாத்துலயுமே கோர்ட்டை சொல்லி 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 ஒரு விடயம் பண்ணும்போது, அதுல பலரும் கேட்கலாம், ஏன் அந்த நபர் வந்துட்டு கோர்ட்டுக்கு போனாரு? அவரால தான் இவ்வளவு பிரச்சனை. அவர் போகலைன்னா இங்க பல சிக்கல் உருவாயிருக்கும். கோர்ட்டுக்கு ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு பப்ளிக் போவாங்கன்னு தெரிஞ்சிருக்கணும்ல. அப்ப இதையே முன்கூட்டியே அதனை வந்துட்டு சிந்திச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தீர்வு எட்டணும்ல. அதற்கப்புறம் அந்த நோட்டிபிகேஷன்லாம் வெளியிடணும்ல. ஸோ அதனை விட்டுட்டு எடுத்தம் கௌத்தங்கிற ஒரு விஷயம் செய்யும்போது, அப்ப சாமானியன் அவனும் பாதிக்கப்பட்டவனா இருக்கலாம், மற்றவர்கள் பாதிக்கப்பட்டுருவாங்களோங்கிற ஒரு சமூக சிந்தனையோடு இருக்கக்கூடியவா இருக்கலாம். கோர்ட்டுக்கு போகத்தான் செய்வாங்க. அப்ப கோர்ட் மூலமாவது இதற்கான ஒரு தெளிவான ஒரு முடிவு எட்டப்படும் போயிருப்பாங்க. அந்த தெளிவு சாதாரண மக்களை, சாதாரண படித்து இளைஞர்களை பாதிப்படைஞ்சிடக்கூடாது இல்லையா? அது அரசு தெளிவான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ஆனா உடனே காலேஜ் டிஆர்பி இந்த வருடமே வருமா அப்படிங்கிறதுல வாய்ப்பு குறைவா தான் இருக்குது. அதற்காக நீங்க படிக்கிறத நிப்பாட்டிட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.